எந்த ஒரு நம்பரையும் நம்ம ப்ளஸ்ஸும் பண்ண வேணாம், மைனஸும் பண்ண வேணாம். நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸை நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விடணும். அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன். இந்த கோட்டுக்கு மேலேயே நீங்கள் வந்து அடையாள ப்ளவுஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு கேப் வந்து எதனால் வருதுன்னா, நம்ம பேக் பார்ட்டில் டாட் பிடிக்கிறதால அந்த 1/2 இன்ச்சு வருது. நம்ம வந்து துணியை நேராக போடக்கூடாது. எப்படி இருந்துச்சோ அந்த 1/2 இன்ச்சு தள்ளி இருந்துச்சோ அதேமாரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வரும். ப்ளவுஸை நீட்டாக சுருக்கம் இல்லாத போட்டுக்கோங்க. இப்போ கீழ் சுற்றாண்ட ஒரு மார்க்கும் ஆம்ஹோல் ரவுண்டாண்ட அந்த ஸ்டிச்சிங் தெரியும் நம்மளுக்கு. அந்த ஸ்டிச்சிங் ஆண்ட ஒரு மார்க்கும். அந்த கை வந்து மேலவாக தான் இருக்கணும், கீழே சுருங்கி வரக்கூடாது. இப்போ அங்கே ஒரு மார்க்கும் தையலுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கான மார்க்கும் கொடுக்குறோம். இதை வந்து கரெக்டான அளவு நம்ம குறிச்சிக்கணும். இப்போது நம்ம கழுத்தோட அகலத்தை நம்ம குறிக்க போகிறோம். அதுக்கு இந்த ப்ளவுஸோட ஷேப் வந்து பா ஷேப்பு. அந்த ஷேப்பில் வச்சுக்கிட்டு நம்ம கழுத்தோட அகலத்தை குறிக்கணும். கழுத்தோட அகலத்தில் ஒரு மார்க்கும் ஸ்டிச்சிங்காக உள்பக்கம் ஒரு மார்க்கும் குறிக்கணும். ஷோல்டரும் கையும் ஜாயிண்ட் ஆகிற அந்த ஸ்டிச்சிங் தெரியுதுங்களா, அங்கே ஒரு மார்க்கும் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமும் குறிச்சிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச்சு குறிக்கணும். இப்போ கழுத்தோட உயரத்தை நம்ம குறிச்சிக்கணும். கழுத்தோட உயரத்தையும் குறிச்சாச்சு. இப்போ ஆம்ஹோல் வந்து நம்மளுக்கு அந்த ரவுண்ட் அப்படியே அந்த ப்ளவுஸோட அளவே வரணும்னா இந்த ஊசி போல் எடுத்துக்கோங்க. ஊசி போல் எடுத்துகிட்டு நான் எப்படி அந்த ஊசியை குத்தி வெளியே இது பண்ணுறனோ அதேமாரி நீங்களும் மார்க் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணி அப்படியே மார்க் பண்ணுங்கள். அடையாள ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த ஆம்ஹோல் ரவுண்டே உங்களுக்கு இந்தமாரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் ப்ளவுஸ் எடுத்துருக்கோங்க. அந்த ரவுண்டை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் கீழ் சுற்றளவையும் ஆம்ஹோலையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஆம்ஹோல் ரவுண்டுக்கு தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ கழுத்தோட உயரத்தை நான் குறிச்சிக்கிறேன். இப்போ என்னோடய கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. அதே தான் 2ஐயும் கீழே வச்சு நம்ம பா ஷேப்பில் கோடு போடணும். இதோட நெக்கு வந்து பா ஷேப்பு, அதனால் அந்த பா ஷேப்பை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரவுண்டாக இருந்தால் நீங்கள் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. கழுத்து அடித்து திருப்பறதுக்காக நான் 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போது சைடில் நம்ம தையலுக்காக விடுற அளவு வந்து நான் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். மேலே நான் 2 இன்ச்சு எடுத்துகிட்டு கீழே வந்து நான் டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சாக எடுத்திருக்கேன். அப்படியே நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து ப்ளவுஸோட ஆம்ஹோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல் வரையும் அந்த சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸில் எனக்கு 8 இருக்குது அடையாள ப்ளவுஸில். இப்போ நான் மார்க் பண்ண ப்ளவுஸ்லேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு இதுலேயும் 8 தான் இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடில் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோலை மட்டும் நீங்கள் அடையாள ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் கட் பண்ண ப்ளவுஸோட ஃபிட்டிங் பாருங்கள்.